ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்குக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஜங்குக் இன்ட்ரோ. என்னோட நேம் ஜேகே. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எங்கள் அம்மா எங்களை டெம்பிளுக்கு போய்ட்டு சொன்னாங்க. எங்களான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னையும் என் ஃப்ரெண்டையும் தான். பட் என் ஃப்ரெண்டு கடைசி நேரத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். திடீர்னு ஜேகேவோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. என்ன இவன் கால் பண்ணுறான், வரமாட்டேன்னு சொன்னான், ஒரு வேளை வரானோ? அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறாரு. சொல்லுடா, என்ன கால் பண்ணியிருக்க, இங்கே வரியா என்ன? இல்லைடா, நான் வரல, உனக்கு முக்கியமான ஒரு பொருள் கொடுக்க வரோம், சீக்கிரம் வான்றாரு. என்னது முக்கியமான பொருளா? நீ சீக்கிரம் வரலனா அதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? நீ வந்தால் தான் அது உனக்கு தெரியும், வரியா இல்லையா? சரிடா இல்லை, நான் போய் சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் வரேன் அப்படின்றாரு. தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு வர சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த டெம்பிளுக்கு போகிறாரு. அது என்ன மலையில் இருக்குது. ஸோ வேகமாக நடந்து ஏறி போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டாரு. அப்போ அங்கே ஒரு ஃபேமிலி நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு அண்ணா, அவங்க தம்பி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு. அவர் கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்குது, நிறைய வச்சுருக்காரு. ஒரு வேளை இதை சாமிக்கு வைக்கணுமோ என்னவோ. அவங்க ஃபேமிலியோடு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க, டேய் நல்லபடியாக இருடா, அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா நீங்கள் வேறு, நான் பார்த்துப்பேம்மா அப்படியே ஷையாக இருக்கார் ஜின்னு. என்னடா இவ்வளோ வைக்கப்படுற அப்படின்னு சொல்லி ஜின்னோட தம்பி சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருடா, உனக்கு ஒரு எப்படி நாள் இப்படி வரும்ல, அப்போ உனக்கு தெரியும், நான் உனக்கு கிண்டல் பண்ணுறேன் பாரு அப்படின்றாரு. தென் எல்லாம் ஃபேமிலியோடு போயிட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின்னுக்கு மேரேஜ் ஆக போகுது. வேகமாக ஓடி வந்துட்டுருக்காரு. அப்போதைக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்க்கல. பக்கத்தில் ஜின்னு தான் நிற்கிறாரு. போகிற அவசரத்தில் ஜின்னு கையில் இருக்க பத்திரிக்கையெல்லாம் தள்ளி விட்டு போயிடாரு. அது வந்த காற்றுக்கு அப்படியே பறந்து கீழே போயிடுது எல்லா பத்திரிக்கையுமே. கண்டுக்காமல் நம்ம ஜேகே வேகமாக போயிட்டுருக்காரு. ஜின்னுக்கு பயங்கர கோபமாக வருது. இவன் எவ்வளோ தைரியம் தான் பத்திரிக்கையை தள்ளிடுவான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி போகிறாரு. அப்போ ஜின்னோட தம்பி, எங்கடா போகிற, கீழே இருக்காதையாவது எடு அப்படின்றாங்க. அதை நீ பார்த்துக்கடா, நான் போய் அவனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிட்டுருக்காரு. தென் நாங்கள் ஜேகே போய் கீழே சாமிக்கிட்ட அவரோட எக்ஸாம் திங்ஸ்லாம் வச்சுட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. கடவுளே, நான் இந்த எக்ஸாமில் எப்படியாவது பாஸ் ஆகிடணும், அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும், எனக்கு அந்த யூனிவர்சிட்டி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது நிறைவேற்றுறீங்க என் விஷயம் அப்படின்றாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னது, உன் விஷயம் நிறைவேற்றணுமா? இங்கே வா, உன் விஷயம் நான் ரெண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. யார்? கடவுளே, நீங்களா பேசுகிறீங்க? என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களை நம்பி தானே வந்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, நீ தப்பு தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு கடவுளோட வாய்ஸ் முன்னாடி கேட்காம பின்னாடி கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னு அப்படியே கையை கட்டிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நீங்கள் ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜின்னு எதுவுமே பேசாமல் மறைச்சிட்ருக்காங்க. சரி, இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான், நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்க்குறாரு. ஜின்னு வந்து மறைக்கிறாரு. சரி, இந்த சைடு போவோன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போகிறாரு. இங்கிட்டு வந்து மறைக்கிறாரு. மிஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நீங்கள் எதுக்கு என்ன மறைக்கிறீங்க? என்ன மிஸ்டரா? உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்ன பண்ணேன்னு கீழே? நான் என்ன பண்ணேன்? நான் வேகமாக ஓடி வந்துட்டுருந்தேன். ஆனால் வேறு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. ஞாபகம் இல்லையா? என்னை இடித்தது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாரு. என்ன, நான் உங்களை இடிச்சிட்டேனா? இடிச்சிருந்தா சாரி, பட் நான் உங்களை இடித்த மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே ஆகலையே. அவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? நீ என்ன பண்ணியிருக்கணும்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லி ஜேகேவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. என்னை விடுங்க, இப்போ நீங்கள் எதுக்கு என்ன இழுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஏகே வேகமாக ஜின்னோட கையை கடிச்சு வச்சிடுறாரு. எதுக்கடா என்னை கடிச்சேன்னு கேட்குறாங்க. இப்போ எதுக்கு நான் போக போகிற வழியை மறைக்கிறேன்? என்ன, நான் வழியை மறைக்கிறேன்? நானாச்சும் உன்னோட வழியை தான் மறைச்சேன், ஆனால் நீ என்னோட வாழ்க்கையவே மறைச்சிட்டியேடா. என்ன, நான் உன் வாழ்க்கையை மறைச்சேனா? அப்படி என்ன நான் மறைச்சேன்? என்னடா ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிற? நான் எவ்வளோ பெரிய பையன் தெரியுமா அப்படிங்கிறாரு. நீ அவ்வளோ பெருசாலாம் தெரில, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கா, அவ்வளோதான், அதுக்குன்னு அப்படின்றாரு. அதுக்குன்னு நான் என்ன பண்ணுறேன்னு கூட தெரியாமல் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுவியா? நீ என்னவோ பண்ணிட்டு போ, ஃபஸ்ட்டு என் வழியை விடு. ஏய், என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ என்ன பண்ணுன்னு ஃபஸ்ட்டு தெரியுமான்னு கேட்குறாங்க. கரெக்டாக அங்கே ஜின்னோட அப்பா அம்மாவும் பிரதரும் வராங்க. அண்ணா, இவன் தானா? இவனை ஒரு வழி பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட பிரதர் சொல்கிறாங்க. என்னடா ஆளாளுக்கு சொல்கிறீங்க? அப்போ தான் ஜின்னோட அம்மா சொல்கிறாங்க, நீ எங்களோட பையனோட கல்யாண பத்திரிக்கை எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு போயிட்டப்பா, அது பறந்துருச்சு அப்படின்றாங்க. என்னது, நான் அப்படி பண்ணிட்டேனா? ஆமாம், இங்கே பாரு, எங்ககிட்ட 2 தான் இருக்குது, மற்ற எல்லாமே பறந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ தான் ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது. ஐயோ, எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஜின்னு பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. அப்போ தான் ஜேகே ஜின் ஃபேஸை பார்க்க டெரராக நிற்கிறாரு. நான் இதை ஒன்றும் வேணும்னே பண்ணல, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்றாரு. தெரியாமல் பண்ணிட்டியா? இதே நான் உன்னோட இப்போ நீ ஏதோ சாமிக்கிட்ட வேண்டிட்டு ஏதோ திங்ஸ் எல்லாம் வச்சியே, அதை நான் இடித்து அது இப்படி பறந்து போச்சுன்னா நீ என்கிட்ட திருப்பி இப்படி கேட்டா நீ என்னை சும்மா விட்டுருவியான்னு கேட்குறாரு. இல்லை, நான் விடமாட்டேன் தான்,
நம்ம 2 பேத்துக்குமே இது நம்ம லைஃபோட ப்ராப்ளம் தான். இரு நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஜேகேவோட எக்ஸாம் எழுதுற போகிற பெண்ணை அப்படியே உடச்சி போட்டுடுறாரு. ஜேகேக்கு பயங்கர கோவமா வருது. எவ்வளோ தைரியம் தான் நான் எக்ஸாம் எழுத போகிற பெண்ணை இப்படி உடப்ப, நீயும் என் லைஃப்பை உடச்சிட்ட, நானும் உன் லைஃப்பை உடச்சிட்டேன், இது சரியாக போச்சு அப்படின்றாரு. நானாச்சும் உன்னோட பத்திரிக்கையா அதை தான் பறக்க விட்டேன், பட் நீ என்னோட ஃப்யூச்சர் லைஃபவே பறக்க விட்ட அப்படின்றாரு. ஆமாம் நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு தடவை எனக்கு பப்ளிக் எக்ஸாம், ஸோ நான் எக்ஸாமுக்காக தான் வந்தேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க. அப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஐயையோ எக்ஸாம், அதுவும் பப்ளிக் எக்ஸாம் பண்ணுறதா நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஜின் போய் அவரோட அம்மா கிட்ட அவங்க பேகை வாங்குறாங்க. என்னடா அம்மா ஒரு நிமிஷம் உங்கள் பேகை கொடுங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அதில் ஜின்னோட ஃபேவரட் பென் ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஜேகேக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆமாம் எனக்கு எதுக்கு இந்த பெண்ணு, இது ஒன்றும் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் இருந்தாலும் நான் தானே தப்பு பண்ணிட்டேன், உங்களோட லைஃபே இப்படி பண்ணிட்டேனே, பரவாயில்ல பத்திரிக்கை தானே, இன்னும் கொஞ்சம் வேணால் அடிச்சுக்கலாம், பட் அது உன்னோட ஃபேவரட் பெண்ணாக இருந்திருக்கும்ல, நீ எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணியிருந்திருப்ப, உன்னோட பப்ளிக் வேறு, அதுக்கு தான் நீ நல்லா யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்துருப்ப, ஆனால் நான் உடச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, அதுக்கு பதிலாக நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இது உங்களோட ஃபேவரட் பெண்ணா, என்ன அந்த பென் இவ்வளோ காஸ்ட்லி ஆச்சு, இது எப்படின்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர். ஓ நீங்கள் ப்ரொஃபஸரா, சரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க. அது உனக்கு தேவையில்ல, இப்போ போய் நீ ஃபஸ்ட்டு எக்ஸாமை பாரு. ஜேகே அந்த இடத்துல வந்துட்டு, அப்பா ஒரு வழியாக தப்பிச்சேன், இனிமேல் இவன் மூஞ்சி என் லைஃப்லேயே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ ஜின்னு வந்துட்டு ஜேகேவை திரும்பி பார்க்குறாங்க. இவன் பரவாயில்ல நல்லா எக்ஸாம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ அவ்வளோ கோவப்படுவா, இவனுக்கு கோவமே வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா மற்ற விஷயம்னா நான் விட்டுருப்பேன், இது படிப்பு சம்மந்தமானதில் அவங்க ஃபஸ்ட்டு படிக்கணுமா, அதாம்மா ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போது நான் இப்போவே இப்படி பண்ணிட்டேன்னா நாளைக்கு அவனுக்கு இப்படி ஒரு லைஃப் வரும்போது அவன் மற்றவங்க கிட்ட நல்லா நடந்துக்கணும்ல, அதான் நான் இப்படி பண்ணேன், பரவாயில்ல என் பையன் வேறு லெவல் தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்போது ஜின்னோட அம்மாவுக்கு திடீர்னு யாரோ கால் பண்ணுறாங்க. அவங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டிலேருந்து, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பத்திரிக்கைலாம் வச்சுட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நாங்கள் இப்போ தான் சாமிக்கிட்டே கொண்டு போக போகிறோம், அதான் அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, எதனால் சொல்கிறீங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, நீங்களே பேசுங்கன்னு சொல்லி ஜின்னோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஜின்னோட அப்பா வாங்கி பேசுகிறாரு. இல்லை என் பொண்ணுக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. ஏன் எதனால் என்னாச்சு, ஜின்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவளுக்கு படிக்கணும்னு ஆசை, அதனால் வேணான்னு சொல்லிட்டா. என்ன சொல்கிறீங்க, இதை நீங்கள் பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த பத்திரிக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அப்படின்றாங்க. ஜின்னோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இதோட பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. ஒன்று நான் சொல்லுவேன், நீ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்றாரு. பட் இருந்தாலும் நீ சீரியஸாக எடுத்துப்ப தான், ஏன்னா இது உன்னோட லைஃப் தான், அதை அந்த பையன் பண்ணிட்டு போனால அது கரெக்டு தான் அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, உனக்கு பார்த்தோம்ல அந்த பொண்ணு, அது எங்கள் தப்பு தான்ப்பா, அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி மேரேஜ் வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்றாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரீசன் என்னென்னா ஜின்னுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்துருக்கும். அப்படியே சேட் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஐயோ ஜின்னு ரொம்ப சோகமாக இருக்கான், இப்போ என்ன பண்ணுறது, நீயாவது போடா அப்படின்றாங்க. ஸோ ஜின்னோட பிரதர் வந்துட்டு ஜின்னுக்கிட்ட பேசுகிறாரு. அண்ணா இதெல்லாம் லைஃப்பில் சகஜம்ண்ணா, ஒன்று போயிடுச்சுன்னா இதோட பெட்டர் உனக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா, உன் லைஃப்பில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா உனக்கு தெரியும் அப்படின்றாரு. நல்ல வேலைண்ணா நீ உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டையுமே சொல்லலைல்ல, அதை வச்சு சந்தோஷப்படு அப்படின்றாரு. இங்கேருந்து போறியாளே அப்படின்னு ஜின்னு மிரட்டுறாரு. நான் போகிறேன், அப்புறம் இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் அப்படின்னு பிரதர் சொல்கிறாரு. ஜின்னு அப்படியே கீழே பார்க்குறாரு மலையிலேருந்து. அவர் ஏதாவது தப்பாக பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்க்குறாங்க. அம்மா நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்ன திடீர்னு இப்படி கத்துறான் அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா, என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தால அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றாரு. என்னடா சொல்கிற, நீ யாரை சொல்கிற, அது உனக்கு தேவையில்லாத விஷயமா, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. எங்கடா கிளம்புற, வேறங்க யூனிவர்சிட்டிக்கு தான் நான் கிளம்புறேன், சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்றாங்க. தென் அப்போ தான் ஜின்னுக்கு கால் வருது, அதுவும் ஸ்கூல்லேருந்து. அப்போது ஒரு பிரின்சிபல் பேசுகிறாரு. சொல்லுங்கள், என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க. வேறு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு நீங்கள் தான் தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் தான் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணுமே, அதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், பட் நீங்கள் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க, அப்போ எங்கள் பிரின்சிபல் கிட்டே கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
உங்கள் காலேஜ் பிரின்சிபல் கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் தான் அவங்களாம் எடுத்துக்க சொன்னார் அப்படின்றாங்க. என்ன என்கிட்ட பர்மிஷன் கேட்காமலே என்னை எடுத்துக்க சொல்லியிருக்கான், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, ஓ சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. சரி மறக்காம நாளைக்கு காலையில் வந்துடுங்க, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாரு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஜின்னு போயிட்டாரு. இப்போது ஜேகே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அங்கே போனேம்மா, எனக்கு ஒரு ஆபத்தான விஷயம் நடந்துச்சுமா அப்படின்றாங்க. அப்படி என்னடா ஆபத்தான விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, அங்கே போகும்போது நான் தெரியாமல் ஒருத்தரோட மேரேஜே கேன்சல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்னடா சொல்கிற? ஆமாம்மா, அவங்க பத்திரிக்கை வச்சுருந்துருப்பாங்க போல். இவன் கூப்பிட்ட அவசரத்தில் நான் வேகமாக ஓடி வரேங்கிற பேரில் இந்த பத்திரிக்கையை தள்ளி விட்டாமா, அது பறந்து போயிடுச்சு போலம்மா, அவன் வந்து என்னை பிடிச்சிட்டாமா அப்படின்றாரு. என்னடா சொல்கிற? இல்லைம்மா, அப்புறம் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லவும் அவன் என்னை விட்டுட்டாமா, எனக்கு ஒரு பெண்ணு வேறு ப்ரெசென்ட் பண்ணா, பாருங்களேன் இந்த பெண்ணு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றாங்க. சரி ஜேகே, நீ இதை அவன்கிட்டே போய் கொடுத்துரு இன்னொரு தடவை பார்க்கும்போது அப்படின்றாரு. அவன்றியே, அவன் யாருன்னு கேட்குறாங்க. அம்மா அது யாருன்னு தெரிலம்மா, அவன் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸராம்மா. ஏய் நீ ஒரு ப்ரொஃபஸரையா அவன் இவன் சொல்லிட்டு இருக்க? நீ அவன் இவன் சொல்லும்போது உன்னோட சின்ன பையன் இல்லாட்டி உன்னோட கொஞ்சம் பெரியவங்கன்னு நினச்சேன், ஒரு ப்ரொஃபஸரை தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்றாங்க. அம்மா போம்மா, எனக்கு அவனை பார்த்தாலே கோவமாக வருதுமா, நாளைக்கு பாரேன் நான் சொல்கிறேன், அவர் தான் உனக்கு ப்ரொஃபஸராக வரப்போகிறாரு, கடைசியில் நீ ஃபீல் பண்ணுவப்பார் அப்படின்றாங்க. அம்மா நீ எதுவும் சொல்லாதம்மா, நீ சொன்னீன்னா அப்படியே பழிக்கும், தயவு செஞ்சு அமைதியாக இருமா அப்படின்றாரு. சரி அதை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், நீ இப்போ எக்ஸாமுக்கு போய் படி அப்படின்றாங்க. சரிம்மா நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னான்டா, அதை போய் வாங்கிக்கோன்றாங்க. அவன் எங்கேம்மா போனான் தெரிலையே, நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்றாங்க. தென் ஜேகே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து நின்றுடுறாங்க. எதுக்குடா என்னை கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைடா, எக்ஸாமுக்கு முன்னாடி நீ படிக்கிறியா இல்லை ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கியான்னு வந்து பார்க்கறதுக்கு தான்டா கூப்பிட்டேன். இதுக்காடா இப்படி பண்ண? டேய் உன்னால தான் எல்லாம் நடந்துச்சு, உனக்கு ஒன்று தெரியுமான்னு நான் இன்னைக்கு. என்னடா நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு அப்படின்றாங்க. ஆமாம் உன் கையில் என்னடா ஏதோ புதுசாக நியூவாக பெண்? ஜேகே அந்த பெண்ணு அழகாக இருக்கா, எனக்கு கொடுக்குறியா? நான் வேணா எக்ஸாம் எழுதுறேன், நீ வேணா என்னோட பெண்ணை வச்சுக்கிறியா? உன்னோட பெண்ணு தானே, உன்னோட பெண்ணில் நான் எழுதுனேன்னு வச்சுக்குவேன், அன்றைக்கி எனக்கு எக்ஸாமே ஃபெயில் ஆயிரும் அப்படின்றாரு. என்னடா இப்படி சொல்கிற? போடா நான் அதை எழுதிட்டு தரேன் அப்படின்றாரு. சரி அப்படியே காஸ்ட்லியான பெண்ணு வரவோ என்ன மறந்துட்டியா அப்படின்றாரு. இப்போ என்னடா உனக்கு இந்த பெண்ணு வேணுமா அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு கொடு. அப்போ நான் எதை தான் எழுதுவேன், நீ வேணா என் பெண்ணை வச்சுக்க அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் பெண்ணு வேணாம், நான் வேணா எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை கொடுக்கவா அப்படின்றாரு. சரி நீ எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட தான் கொடுக்கணும் சரியா அப்படின்றாங்க. சரின்னு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா. அப்போ ஜேகே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக முன்னாடி ஜின்னு வந்து நிற்கிறாரு. என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பின்னாடி மறைஞ்சிக்கிறாரு. ஏன்டா திடீர்னு மறைகிற? ஒன்றும் இல்லைடா, நீ அங்கே கவனியே அப்படின்றாரு. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவர் தான் அவங்க ஸ்கூலுக்கு நியூ இன்சார்ஜ் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இவர் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பொண்ணுங்களாம் பேசிகிட்டு இருக்குங்க. இவளுங்களுக்கு வேறு வேலை இல்லை, எவனாவது ஒருத்தன் புதுசாக வந்துடக்கூடாது, அவன் அழகாக இருக்கான் இவன் அழகாக இருக்கான்னு சொல்லி பேச வேண்டியது அப்படின்னு சொல்லி ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜேகேவோட ஃப்ரெண்டு இப்படி பேசினது பக்கத்தில் இருக்க பொண்ணு காதில் விழுந்துருது. ஜேகே ஃப்ரெண்டு தலையிலே ஒரு அடி வச்சுட்டு, நீ உன் வேலையை பாரு, நீ தான் கொஞ்சம் கேவலமாக இருக்க, நீ ஏன் அவரை அமுழுத்துட்ருக்க? என்ன நான் கேவலமாக இருக்கேனா? திரும்பி ஜேகே பார்த்துட்டு, டேய் நான் கேவலமாடா இருக்கேன்? இல்லை அவன் சொல்கிறது போய், அவளுங்களுக்கெல்லாம் இந்த ஹைட்டாக கண்ணாடி போட்டுட்டு வெள்ளைன்னு இருக்கவனுங்களை தான் பிடிக்கும், உன்னோட அழுக அவனுங்களுக்கு தெரிலடா, பாரு கடைசியில் நீ பெரிய ஐடல் ஆயிடுவ, அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே சுற்றுங்க, அப்போ நீ அவளுங்களை அலைய விடுற அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் ஜேகே நீ சொன்னது கரெக்டு தான். இங்கே பாரு, நீ இப்போ கொஞ்சம் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கல, கடைசியில் என் பின்னாடி வந்து அலைய போகிற, அதுவும் என்னோட நேமை சொல்லி ஒரு பின்னாடியே ஒரு பேனரை வச்சுட்டு சுற்றுவேன், அப்போ நான் அதை மேலேருந்து பார்த்துட்டு உன்னை கண்டுக்காத மாதிரி நிற்பேன், நீ என் பின்னாடி அப்படியே ஏங்கணும் அப்படின்றாரு. அதுவும் கனவுல தான் நடக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சின்ன சைட் அடிச்சிட்ருக்கு. இன்னும் இப்போ மைக்கில் எல்லாத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சம்மர் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்கள், நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். ஏன் உங்கள் யூனிவர்சிட்டியில் உங்கள் லைஃப்பில் இன்னும் புதுசாக என்ன வேணாலும் நடக்கலாம், எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான நாள் சரியா? எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கேர்ள்ஸும் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதுங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. இந்த ஜின்னுக்கிட்ட என்ன தான் இருக்கோ, எல்லா பொண்ணுங்களும் அவனவே பார்த்துட்ருக்குங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்டா அவர் நல்லா தான்டா இருக்காரு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை உன் வேலையை பாரு அப்படின்னு ஜேகே கோவப்படுறாரு. தென் நாங்கள் வந்து ஜின்னு ஜேகேவை பார்த்துடுறாங்க. ரீசன் என்னென்னா அந்த கேங் மட்டும்தான் அப்படியே திருப்பி பேசிகிட்டு இருக்கு. இதை பக்கத்தில் இருக்க அந்த பிரின்சிபல் நோட் பண்ணிவிட்டு,
ஹே ஜேகே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயையோ! பிரின்சிபல்டா அப்படின்றாரு. ஏய் ஆமாம் உங்களுக்கு இவன் பேர் எப்படி தெரியும்? அவனா? அவன் தாங்க இந்த ஸ்கூலில் நல்லா படிப்பான். பட் அடங்காத பையனும் அவன் தான் அப்படின்றாங்க. என்ன அடங்க மாட்டானா? ஜின்னுக்கு புரியுது இவன் அடங்க மாட்டான் போல. இவனை எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஜேகே கீழே இருந்துட்டு சொல்லுங்கள் பிரின்சிபல் அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த ஸ்கூலுமே எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை இவனுக்கு ஏதோ ஸ்டொமக் பெயினா அதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். என்னது ஸ்டொமக் பெயினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் எக்ஸாம் டைமில் தான் இவனுக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சார் இப்படிலாம் என்ன பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு. சார் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் என்னை விடலைன்னா அப்புறம் அவ்வளோதான் இந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. சார் சார் நான் பின்னாடியே போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த இடத்துக்கு பின்னாடியே ஓடிடுறாரு. சின்னுக்கு புரியுது இவனுங்க செம்மையாக சேட்டை பண்ணுவானுங்க போலையே அப்படின்ட்டு. எங்களை மன்னிச்சிருங்க எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் இப்படி அருந்தவாளுங்களாம் நிறையா சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல ஸ்கூல்னால் அப்படி தானே இருக்கும். நிறைய ஸ்கூலில் இப்படி தான் நிறையா நடக்கும். பட் அவங்களோட டீனேஜ் வயசில் அப்படின்றாங்க. தென் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போதைக்கு ஜேகே அவர் ஃப்ரெண்டு கூட ஷோல்டரில் கையை போட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு வராரு. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கோம். அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு வேறு எங்கேயும் இல்லை நம்ம ஜின்னு கிளாஸில் தான் உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு உள்ளாந்துட்டு ஐயா இவனா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்குது. ஜின்னு இதை நோட் பண்ணுறாரு. அப்போ வெளியே வந்து உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே அந்த இடத்த விட்டு அப்படியே நைஸாக போயிடுறாரு. அவன் மட்டும் அப்படியே மாட்டிக்கிறான். உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணும் அப்படின்றாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்டயே அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லுவேன். நான் உங்கள் சாரோட நம்பர் சொல்லு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை சார் நீங்கள் சார்கிட்டலாம் பேச வேணாம். அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்குவேன். இப்போ நீ இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கவேன் உன் பேர் என்னன்னு சொல்லி நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்பேன். அந்த பொண்ணு உன் பேரை சொல்லும். பக்கத்து கிளாஸில் தானே நீ எக்ஸாம் எழுதுன. அது என்ன நார்மல் எக்ஸாம் கிடையாது, இது பப்ளிக் எக்ஸாம். அந்த பேப்பரை வாங்கி அப்படியே கிழிச்சு போட்டு நீ எக்ஸாமுக்கு வரலன்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா அப்படின்றாரு. ஐயையோ சார் இது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இனிமேல் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஏய் அந்த கண்ணாடி என்னடா சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. எந்த கண்ணாடிடா? அதான் நீ போய் ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருந்தி அப்படிங்கிறாரு. ஏன்டா அவரை போய் அவன் இவங்கிற? அவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காதடா. நான் சொன்னேன்ல அந்த ஒரு விஷயம் கூட நடந்துச்சேன்னு சொல்லி பத்திரிக்கையெல்லாம் வந்துச்சு. அது வேறு யாரும் இல்லைடா இந்த கண்ணாடி தான் அப்படின்றாரு. ஓ இந்த கண்ணாடி தானா? டேய் நீ அவரை கண்ணாடின்னு கூப்பிடக்கூடாது, நான் மட்டும்தான் கூப்பிடு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அது என்னடா நியாயம்? நீ மட்டும் கூப்பிடலாம் நான் கூப்பிடக்கூடாது. நீ வேணால் வேறு பேர் வச்சுக்கோடா அப்படின்றாரு. சரி அது இருந்துட்டு போகுது. என்ன சொன்னார் அவர் அப்படிங்கிறாரு. நான் சும்மா போய் ஃபோன் நம்பர் தான்டா கேட்டேன். அவர் என்னன்னா எக்ஸாம் பேப்பரை கிழிக்கிற லெவலுக்கு போயிட்டாருடா. சார் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டெரராக இருப்பார் போல் அப்படின்றாரு. ஆமாம் அவன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டெரர் தான். சரி வா போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஜின்னு அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு. தென் சரி நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இவனுங்களுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு கண்ணாடின்னு பேர் வைப்பானுங்க. இவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவானுங்க. அப்போ இருக்க இவனுங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுறாரு. தென் இப்படியே ஃபைனல் எக்ஸாம் வருது. ஜின்னு ஸ்டேஜில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் ஃபைனல் எக்ஸாம், நீங்கள் இந்த எக்ஸாமை நல்லா பண்ணிடுங்க அப்படின்றாரு. அதெல்லாம் நாங்கள் நல்லா பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஜேகே ஃப்ரெண்டும் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் பேசுகிறது பிடிக்கலன்னு. ரீசன் என்னென்னா எல்லாத்துக்கும் இது ஃபைனல் எக்ஸாம். ஸோ எல்லோரும் எக்ஸாமில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. எனக்கும் இதான் ஃபைனல். அப்புறம் உங்கள் சார் பிரின்சிபல் எல்லாத்துக்கும் இதான் ஃபைனல். ஸோ எல்லாம் எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்க அப்படின்றாரு. இவன் எதுக்கடா தேவையில்லாமல் ஸ்டேஜில் நின்று உளறிட்டு இருக்கான், வரானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்துடுறாரு. அப்போ உள்ளே ஒருத்தர் வராரு. ஜேகே யாருடான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜின்னு. என்னடா இவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு. இவர் தான் இன்றைக்கி இன்சார்ஜ் போலையே, இவன் ஏதாவது சொல்ல போகிறான்டா, எனக்கு வர நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே உள்ளே வராரு. அங்கே இருக்க பொண்ணுங்களாம் ஹை இவர் நம்ம கிளாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் என்னன்னு உங்களுக்கு இந்த கிளாஸ் அதாவது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்க ஓகேவா அப்படின்றாரு. எல்லாம் தேங்க்யூ சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜின்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்றாரு. அப்போது எல்லாம் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேப்பர்லாம் கொடுத்துட்டு ஜின்னு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அந்த கிளாஸில் பரவாயில்ல எல்லாமே சூப்பராக படிப்பாங்க போல். எல்லாம் அப்படியே உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. ஜேகே எழுதிட்டுருக்காரு. ஜின்னு ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறாரு. என்னடா இந்த உருவம் நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிதே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு.
தென் ஜின் ஜேகேவோட ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே இவன் நல்லா தான் படிப்பான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. தென் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அவன் கிளாஸ்லாம் எல்லாமே நல்லா எழுதிட்டுருக்காங்க. தென் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிடுறாங்க. ஜேகேவோட ஃப்ரெண்டு வாடா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஹே நான் ஒன்று பண்ணணும்டா, நீ போ, நான் பின்னாடி வரேன் அப்படின்ச்சாரு. என்னடா பண்ண போகிற, நீ போ நான் வரேன்னு சொல்கிறல. அப்போ பார்த்தா அங்கே ஜின்னோட பக்கத்தில் நிறையா பொண்ணுங்க சுற்றி நின்றுட்டுருக்குங்க. ஜேகேக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரில. ஸோ அந்த பொண்ணுங்களாம், சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களா, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் தானே உங்களுக்கு தெரியணும், என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் அவரோட நேம் எழுதி போட்டுறாரு. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் முடியாது, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போங்க அப்படின்ச்சாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் கிளம்பிடுதுங்க. தென் ஜேகே வராரு. ஜேகே பார்த்துட்டு அங்கே இருக்க பொண்ணு, ஜேகே இங்கே தான் இருக்கியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அதுக்கு டைம் இல்லைம்மா, நீ போ அப்படின்றாரு. ஆனால் இதை நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும், இனிமேல் சொல்லவும் முடியாது அப்படின்ட்டு. இனிமேல் நீ சொல்லவும் தேவையில்ல, கிளம்பு அப்படின்றாரு. இப்போ நீ என் கேள்வியே கேட்க மாட்டியா அப்படின்றாங்க. சரி சொல்லித்தரல, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. நான் உன்கிட்ட இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேக்லேருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுக்குது. அதை ஜேகே கரெக்டாக வாங்கும்போது ஜின்னு பார்த்துடுறாரு. அந்த இடத்துக்கு ஜின்னு வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஓடி போயிடுது. அப்புறம் ஜின்னு அந்த இடத்துக்கு வந்து, நீ படிக்கிற பையன் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இதில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்றாங்க. அது உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்னே தெரியாதா, பட் நீங்கள் மட்டும் இப்படி பேசலாமா, அதை நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, அந்த பொண்ணாக என்கிட்ட கொடுத்துச்சு, அந்த பொண்ணு கொடுத்தா நீ வாங்கிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. சரி அந்த பொண்ணு எனக்கு கொடுக்குத, நான் அவகிட்டேருந்து வாங்குறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னோட சார் அப்படின்றாங்க. நீங்கள் என்னோட சார் கிடையாது, நீங்கள் ஏதோ யூனிவர்சிட்டியோட சார், சரியா, நீங்கள் அப்படியே இருந்துக்கோங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஜின்னுக்கு அப்படியே கோவம் வருது இப்படிலாம் பேசும்போது. அதுவும் இல்லாமல், சார் நான் ஒன்றும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசவோ இந்த கிஃப்ட்டை வாங்கவோ வரல, நீங்கள் எனக்கு ஒரு டைம் பென்னு கொடுத்தீங்கல்ல, அதை ரிட்டர்ன் பண்ண தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்கள் பென்னுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே டப்புன்னு வச்சுட்டு போயிடுறாரு. தென் அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டையும் ஜின்னு பக்கத்துலேயே வச்சுட்டு அங்கேருந்து வேகமாக கோவச்சிட்டு போயிடுறாரு. ச்சே, 2 டைம் நான் தான் இவனை தப்பாக நினச்சிக்கிட்டேன், அதுவும் இல்லாமல் கார்டினை இவனை 2 தடவை பார்க்க வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு லைட்டாக ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஜின் வந்து மனசுக்குள்ளேயே ஏதோ நினச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே பக்கத்து கிளாஸ் சார் வராரு. என்ன சார் எல்லா பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? நான் கலெக்ட் பண்ணிட்டேன், சரி வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போது எக்ஸாம்ஸ் பேப்பர்லாம் வச்சுட்டு ஜின்னும் அந்த சாரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகேவும் ஜேகேவோட ஃப்ரெண்டும் அப்படியே விளையாடிட்டு போயிட்டுருக்காங்க. திருப்பி ஜேகே பார்க்குறாரு. இதோட 3வது டைம் அப்படின்றாங்க. ஆமாம் என்ன சார் 3வது டைம்? ஒன்றும் இல்லை, நான் சும்மா 3வது டைம் அப்படின்றாரு. தென் ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. ஜின்னு அப்படியே ஜேகேவே போகும்போது பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஜேகேவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கூட இன்னொரு பொண்ணு, 3 பேர் சேர்ந்து போய் அவங்க பிரின்சிபல் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. சார் இனிமேல் எங்கள் தொல்லலாம் இருக்காது, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்கல்ல அப்படின்றாரு ஜேகே. என்னடா நீ இப்படி பேசுகிற, நீ தான் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தெரியுமா அப்படின்றாரு. சார் அப்போ நான் இல்லையா அப்படின்னு ஜேகே ஃப்ரெண்டு கேட்குறாரு. எனக்கு இது வரைக்கும் வந்ததுலையே உங்களோட செட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாரு. சார் போங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் வர எல்லா செட்டுட்டையும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்றாரு. பரவாயில்லையே, எங்களை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. சார் எனக்கு இது கூடவா தெரியாது, நான் என்னடா சொல்ல வர, ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பிரின்சிபல் கிட்ட. இதை பக்கத்துலேருந்து ஜின்னு பார்த்துட்ருக்காரு. ஜின்னு நோட் பண்ணுறதை பார்த்துட்டு பிரின்சிபல், ஜின்னு இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது ஜின்னு பிரின்சிபல் கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜேகே அப்போ ஜின்னை நோட் பண்ணிவிட்டு, என்ன மறுபடி இவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்க்குறாரு. அப்போது அந்த பிரின்சிபல் வந்துட்டு ஜேகேவை ஜின்னுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இவன் தான் ஜங்குக், அப்புறம் இவன் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் இன்ட்ரோ பண்ணுறாரு. என்கிட்ட ஏன் இவங்களை இன்ட்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, இவன் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படித்தா மட்டும்தான் அவன் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு கிடையாது. அவன்கிட்ட கொஞ்சம் டிசிப்ளின் இருக்கணும், அது இவன்கிட்ட நிறையாவே இருக்குது. கொஞ்சம் சேட்டை பண்ணுவான் தான், பட் இவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட் பிடிக்கும் அப்படின்னு ஜின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கணுன்றாங்க. கொஞ்சம் நல்ல பையனாக எப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், தென் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு அப்படி அந்த பர்சனை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவன்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க, அது உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போகிறாரு. ஜேகேக்கு கோவம் வருது. பிரின்சிபல் சார் நீங்கள் எதுக்காக இவர்கிட்ட போய் என்னை இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை அவர் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் அப்படின்றாங்க. எந்த யூனிவர்சிட்டி? அது அதுக்குள்ளே ஜின்னு நீங்கள் அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு சொல்கிறாரு. ஏன் சொல்ல வேணாம்னு சொல்கிறா? நெக்ஸ்ட்டு உங்கள் யூனிவர்சிட்டிக்கு இவன் ஜாயின் பண்ணாலும் பண்ணலாம்ல அப்படின்றாங்க. அது அவங்கவுங்க மார்க்கை பொறுத்து, இவன் எப்படி மார்க் எடுக்கிறான்னு பார்ப்போம், ஃபஸ்ட்டு இவன் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கானான்னு பார்க்கும் ஃபெயிலாக இல்லாமல் அப்படின்றாரு. இப்படிலாம் கேட்க கேட்க ஜேகே கோவமாக வருது. அந்த பிரின்சிபலுக்கும் லைட்டாக கோவம் வருது. சார் ஆனால் நீங்கள் இவனை இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இவனோட எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், அப்போதைக்கு இவனை என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்றாரு. சரி இவனோட எக்ஸாம் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஜேகே கோவம் வருது. இப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறாரு. அப்போது ஜேகேவோட எக்ஸாம் நம்பரை ஜின்னுக்கிட்ட கொடுக்குறாங்க. ஜின் அதை மொபைலில் நோட் பண்ணிக்கிறாரு. தென் பிரின்சிபல் வந்துட்டு ஜேகே கிட்ட பார்த்து இருங்கடா, இந்த சம்மரில் நிறையா சுற்றாதீங்க, ஆனால் கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே வந்து போயிடுறாங்க. தென் இப்படியே சம்மர் டைம் வருது, எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, ஃபேமிலியோட ட்ரிப் வருது, அந்த மாதிரி இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தென் ஜின் அவரோட யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அப்போ தான் அங்கே இருக்க எல்லாருமே இன்றைக்கி தான் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜின்னுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் இந்த ஜேகே பையன் அவனுக்கும் இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட நம்பரை அப்படியே டைப் பண்ணி பார்க்குறாரு. ஜின்னு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகேக்கு பிரின்சிபல் கால் பண்ணி வர சொல்கிறாரு. அப்போ தான் ஜேகேவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்துச்சி பார்க்குறாரு. டேய் இன்றைக்கி தான் உனக்கு ரிசல்ட்டு அப்படின்றாங்க. ஐயையோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்ல, நீ இன்னும் ரிசல்ட்டே பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் எதுக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொன்னீங்க, ஏதாவது ஆபத்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்படி எக்ஸாமில் இருக்கேன்னு உனக்கே தெரியல அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் சார். அப்போ தான் அம்மாவும் அப்பாவும் உள்ளேருந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்றாங்க. தென் ஜேகே அவங்க அம்மா அப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, ஸ்கூலில் அப்படியே ஜேகேவோட ஃபோட்டோ அப்படியே ஃபஸ்ட் மார்க்குன்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ பிரின்சிபல் ஜேகே பார்த்துட்டு அப்படியே பெருமைப்படுறாரு. பார்த்தியா என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்றாங்க. அம்மா அப்பாவும் என்னோட பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரின்சிபல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா சொல்கிற? இதே இடத்துல நம்மக்கிட்ட ஒருத்தர் என்ன பேசினாரே ஞாபகம் இருக்கா? யாரை சொல்கிற? அதான் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் நம்மளோட ஸ்கூலுக்கு வந்திருந்தார். அவர் என்ன சொன்னார் வந்தோடனே, நம்ம ஜேகேவோட மார்க்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அது பாருங்க அப்படின்னு சொன்னார்ல. இப்போ அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நான் வேணா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போட்டா அப்படின்றாங்க. எங்கே கூப்பிட சொல்கிறீங்க? நான் வேணா அவரோட யூனிவர்சிட்டிக்கு ஒன்று கூப்பிட்டு போட்டா அப்படின்றாங்க. இல்லை சார் வேணாம், எனக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு இப்போதைக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்றாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை நான் ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி பார்த்துட்டேன், அங்கே தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க, இவனை இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போது பிரின்சிபலுக்கு ஒன்றுமே புரியல, டவுட்டாக இருக்குது. ஆமாம் ஜின்னும் அதே யூனிவர்சிட்டி தானே, என்ன இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குழம்பி போய் நிற்கிறாரு. தென் பிரின்சிபல் மனசுக்குள்ளேயே இந்த ஜேகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவான். இப்போ நான் அந்த யூனிவர்சிட்டியில் தான் ஜின்னு ப்ரொஃபஸராக இருக்கான்னு சொன்னேன்னா அவன் அங்கே போய் ஜாயின் பண்ணவே மாட்டான். ஸோ அவனே பார்த்து அவன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. தென் ஜேகேவா அவங்க அம்மா அப்பா சரி நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சரிம்மா போகலாம் அப்படின்றாங்க. தென் இவங்க எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராரு. அப்போது பட் ஜேகேவை பார்க்கல. போய் ஜின் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜேகேக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணலான்ட்டு போகிறாரு. அப்போது ஜேகேவோட ஃப்ரெண்ட் அவர் கால் பண்ணுறாங்க. டேய் பரவாயில்லடா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கியே அப்படின்றாங்க. நீ மட்டும் என்னடா நீ கூட தான் ஸ்கூலில் 3rd வந்திருக்க அப்படின்றாங்க. இல்லைடா பட் இருந்தாலும் நான் 3rd இல்லை, நான் எப்படிடா நீ படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு வர முடியும்? ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் 3rd ஃபஸ்ட்டு வந்திருக்கோமே, நம்ம எல்லாத்துக்கும் மார்க் கிடைக்கும். ஒன்று தெரியுமா, நம்ம ஸ்கூல்லையே 5th ரேங்க்குள்ளே வந்தவங்களுக்கு நம்ம பிடிச்ச யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொன்னார் தெரியுமா அப்படின்றாங்க. ஹே அப்போனா ஜாலி, நானும் கூட வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் ஜாலியாக இருக்கார். திடீர்னு அப்படியே ஜேகே சந்தோஷத்தில் கத்தி பேசிடுறாரு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜின்னும் பார்த்துடுறாரு. ஜேகே அப்படியே ஷை ஆகிட்டா அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. தென் ஜின் அப்படியே ஜேகே கண்டுக்காத மாதிரியே போய் பில் பே பண்ண போகிறாரு. அப்போ தான் ஜேகே ஜின்னை பார்க்குறாரு. அம்மா அப்பா நான் சொன்னேன்ல ஒரு சார்ன்னு சொல்லி, அது இவன் தாம்மா அப்படின்றாங்க. டேய் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், சாரெல்லாம் ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுன்னு அப்படின்றாங்க. சொன்னேன்ல இவர் தாம்மா, நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தோம், நீ என் ஃபேஸ் எங்கே வச்சுக்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினாருமா எங்கள் பிரின்சிபல்கிட்ட. அவர் பாட்டுக்கு போகிறாரு பாரு, இரு நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. ஓடும்போது அந்த சைடு அப்படியே ஒரு குழந்தை தண்ணியை ஊற்றிட்டுருது.
அந்த தண்ணியில் காலை அப்படியே வச்சு சறுக்கி போய் ஜின்னு மேலே விழுந்துடுறாரு. இந்த தண்ணி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஜின்னும் அதை அப்படியே பார்த்து ஜின்னு அப்படியே தெரியாமல் வலிக்கி விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே ஜேகேவும் ஜின்னு சுற்றி வந்து 2 பேரும் மேலே விழுந்துடுறாங்க. 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. அந்த தண்ணியை பார்க்காம அந்த பொண்ணு அப்படியே சறுக்கிற மாதிரி போகுது. அவங்க அம்மா அப்பா வந்து அப்படியே கையில் பிடிச்சிக்கிறாங்க. அந்த பால் மட்டும் போய் ஜேகே தலையிலேயே விழுந்துருது. ஜேகே தலையில் விழுந்த ஃபோர்ஸ்க்கு ஜேகே அப்படியே போய் ஜின்னை கிஸ் பண்ணிடுறாரு. தென் அங்கே இருக்க எல்லாருமே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துடுறாங்க. அங்கே இருக்க ஒரு பையன் வா ரொம்ப க்யூட்டான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு அப்படியே 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்துருது. ஜின்னு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் தான் அப்படியே நார்மலாகவே ஆகுறாரு. தென் 2 பேரும் அப்படியே பதட்டம் ஆயிடுது. 2 பேர்த்து கண்ணும் அப்படியே சாந்து போயிடுது. 2 பேரும் டக்கு டக்குன்னு எந்திரிக்கலான்னு போகிறாங்க. மறுபடியும் அந்த தண்ணியில் வழுக்கி 2 பேரும் மறுபடியும் விழுந்துடுறாங்க. இந்த அம்மா அப்பா இதெல்லாம் பார்த்துட்டாங்க. அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா ஜேகே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜேகே தலையிலேயே ஒரு அடி வச்சு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஜின்னுக்கு அப்படியே ஷை ஆயிடுது. ஐயோ இந்த அம்மா அப்பா முன்னாடி இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படியே ஷை ஆகிட்டு வேக வேகமாக எழுந்துச்சு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. 3 பேரும் இப்போ இந்த காரில் உட்காடுறாங்க. அப்போ ஜேகே மனசுக்குள்ளே தேவையில்லாமல் அந்த ப்ரொஃபஸரை பார்த்தேன். இப்போ தான் நான் கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தேன். அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு பின்னாடியே ஏன்டா போனேன்னு இருக்கு. போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவனை கிஸ் அடிச்சிட்டேனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அம்மா அதை கண்ணாடிலேருந்து பார்த்துட்டு விடுடா தெரியாமல் தானே பண்ணேன், அவனே மறந்துருப்பான், நீ ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க. அம்மா உங்களுக்கு இந்த நிலமை நடந்ததா தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறைக்கிறாங்க. விடு அவன் பாவம் தெரியாமல் தானே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அது நம்ம பையன், நம்ம முன்னாடியே இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், நீங்கள் இப்படி நார்மலாக விட்டுறீங்களா? அவன் தெரியாமல் தானே பண்ணான், இது ஒரு பொண்ணை பண்ணியிருந்தா விட்டுருவீங்களா? அது பொண்ணு இல்லை பையன் தானே, சரி விடு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அப்பா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அவன் என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருடிட்டான். என்னடா சொல்கிற அப்படின்னு அம்மா திருன்னு முடிக்கிறாங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படியே ஷை ஆயிடுது. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடா அப்படின்றாங்க. அம்மா அது என்னோட ஃபஸ்ட்டு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அடலை முறை வச்சுக்கிறாரு. ஒழுங்கா வா அப்படின்னு அம்மா அப்படியே ஷை ஆகிட்டு திரும்பிக்கிறாங்க. தென் ஜின் அப்படியே மிரரை பார்த்துட்டு தலையில் கையை வச்சுக்கிறாரு. அப்போ தான் ஜேகே ஞாபகம் வருது. ஐயோன்னு சொல்லிட்டு லிப்பை அப்படியே மறைச்சிக்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலையில் வைக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் ஜேகே ஞாபகம் வந்துட்டு லிப்பில் மறுபடியும் கை வச்சுக்கிறாரு. நான் ஏன்டா இவனை பார்த்தேன்ருக்கு. இவன் ஃபஸ்ட்டு என் லைஃபவே ஃபெயிலியர் ஆக்குனா, இப்போ என்னன்னா என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸையும் இப்படி ஃபெயிலியர் ஆக்கிட்டானே. ஐயோ ஏன் இவனை பார்க்க வச்சிங்க கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க பின்னாடி இருந்து யாரோ கேட்டுடுறாங்க. ஆமாம் நீங்கள் தானே அந்த கிஸ் பண்ணது அப்படின்னு ஜின்னை பேசிகிட்டு இருக்காங்க. யாருடா நீ அப்படின்னு ஜின்னு பார்க்குறாரு. ஐயோ இனிமேல் இந்த இடத்துல இருந்தோம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வேக வேகமாக வெளியே வந்துட்டாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஜின்னு வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஜின்னுக்கிட்ட ஒரு நிமிஷம் நில்லுங்க அவங்கக்கிட்ட ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுது. என்னன்னு பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்ததை அப்படியே ஜின்னுக்கிட்ட கொடுக்குது. ஜின்னு அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேவோ ஜின்னு கிஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஃபோட்டோ அவர் கையில் இருக்குது. இந்த வேலையை நீ எப்போம்மா பார்த்த அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு உங்களை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா அவன் என்னோட சின்ன பையன் என்ன இப்படி பேசுகிற அப்படின்றாரு. சரி உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணாலும் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பிடிங்க அவர் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. சரி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் ஹார்ட் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க? என்னது என் ஹார்ட் பக்கத்தில் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரோட பர்ஸில் வச்சுக்கிறாரு. தென் அந்த இடத்த விட்டு ஜின்னு போயிடுறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. யூனிவர்சிட்டிக்கு ஜேகேவும் அவங்க ஃபேமிலியும் அப்ளிகேஷன் போடுறதுக்காக வராங்க. அப்போன்னு பார்த்து ஜின்னுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என்னம்மா சொல்லுங்கள் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. எதுக்குமா கூப்பிடுறீங்க? நீ வா அப்படின்றாங்க. தென் ஜின்னு அப்படியே கிளம்புறாரு. அப்போ பக்கத்தில் இருக்க சார் இன்றைக்கி தானே எல்லாமே அட்மிஷனுக்கு வராங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு இருக்கிறாங்க. இல்லை என்னோ அவசரம் போல் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க நான் போகணும் அப்படின்றாரு. சரி மற்ற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க, ஏதாவது டவுட்னா என்கிட்ட கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறாரு. தென் ஜின் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா எதுக்கம்மா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்றாங்க. இல்லைடா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். தென் ஜின்னுக்கு அப்படியே கோவம் வருது. அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு என்னை பார்த்தா மியூசியமில் வைக்கிற டாய் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்புறம் உனக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுது, உனக்கு மேரேஜ் பண்ண வேணாமா அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, கொஞ்ச நாள் என்னை ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதா நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்றாரு. பட் இருந்தாலும் சரி நீ சும்மாவாது அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வா, சரி நீ இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டாது வாடா அப்படின்றாங்க. சரி நான் பார்ப்பேன் பட் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். தென் நம்ம ஜேகே அவங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அப்போ ஜேகேவோட மார்க்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறாங்க. உனக்கு என்ன குரூப்பாக வேணும் அப்படின்றாங்க. எனக்கு இந்த குரூப் தான் வேணும் அப்படின்றாங்க. அப்புறம் ஜேகேக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிருது. தென் அவங்க ஃப்ரெண்டும் கரெக்டாக அங்கே வராங்க. அதே கிளாஸ்லேயே அவங்க ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
பிள்ளைங்களுக்கு சீட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. தென் அப்படியே ஃபேமிலியோட 2 ஃபேமிலியும் சேர்ந்துட்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் மாதிரி போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் நம்ம ஜின்னு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக. இப்போ கரெக்டாக ஜேகேவோட ஃப்ரெண்டு நம்ம ஜின் அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்துடுறாரு. டே நம்ம சாரு ஏதோ பொண்ணை டேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அங்கே பாரு அப்படின்றாங்க. எந்த சாரடா சொல்கிற? நம்ம கிளாஸ் சாரா? இல்லைடா, அவருக்கெலாம் யாரா பொண்ணு தருவா இந்த வயசில்? இங்கே பாரு வேறு யார், நம்ம ஸ்கூல்லேயே ஹேண்ட்ஸம் சொல்லிட்டு நம்ம நிறைய பிள்ளைங்க சுற்றிட்டு இருந்துச்சுங்களா அவருடா அப்படின்றாங்க. நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. யாருன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னும் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. என்ன இவன் இப்போ தான் கல்யாணம் ஆக போகுதுன்னா மறுபடியும் இன்னும் ஏதோ டேட்டை சொல்லிட்டு இருக்கான். இவன் சரியான ப்ளே பாய் போலையே அப்படின்னு ஜேகே நினச்சிக்கிறாரு. ஜின்னு அப்போ தான் பார்க்குறாரு யாரை எட்டி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சைடாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜேகே. ஜின்னு அந்த பொண்ணுக்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் ஒரு பிஎல் அப்படின்றாரு. என்னது பிஎல்லா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு உங்களை மாதிரி பொண்ணெல்லாம் பிடிக்காது, எனக்கு பையனை தான் பிடிக்கும். அங்கே பாருங்கள் என் பாய் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்கான், நான் இப்படி பண்ணுறேனால என் மேலே கோவமாக இருக்கான் அப்படின்றாரு. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு அப்படி திரும்பி பார்க்குது. பார்த்தா ஜேகே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. இன்னும் அப்படியே கோவத்தில் ஜின்னு ஃபேஸ்லேயே தண்ணி ஊற்றிட்டு போகுது. இதை பார்த்துட்டு ஜேகே ஃப்ரெண்டும் உளுந்து சிரிச்சுக்கிறானுங்க. அதுவும் 2 பேருக்கு அடிச்சிட்டுலாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக அந்த பொண்ணு இவனுங்க 2 பேர்த்தையும் வினோதமாக பார்த்துட்டு போகுது. இவன் இப்படிப்பட்ட பையனா? ஸ்கூல் தான் படிப்பான் போல், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பையனை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான் பாரேன். இவனுங்களாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கோச்சிட்டு போகுது. ஹே, ஒழுங்கா படிக்கிற வயசில் படிக்கிற வேலையை பாரு, என்ன உனக்கு இந்த வயசில் லவ் வேண்டியது கிடக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, ஒழுங்காக போங்க அப்படிங்குது. ஜின்னு இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு லைட்டாக. அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா நீயும் ஆளை சேர்ந்துட்டு என்னை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லுது. என்னது என் ஆளா? டே மச்சான், அவன் உன்னை என் ஆளுன்னு நினச்சிக்கிச்சுடா அந்த ஆண்டி அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம் அவன் என் ஆளு தான், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட சும்மா தான் என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறான்னு பார்த்தா உண்மையாலுமே லவ் பண்ணுறானுங்க போல். சரி இனிமேல் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகுது. வெளியே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுது, ஜின்னோட அம்மாவுக்கு. ஆண்டி நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் இப்படி பண்ணேன், ஆனால் அந்த பையன் அவனோட லவ்வரை கூட்டிகிட்டு வந்திருக்கான் இங்கே அப்படின்னு சொல்லுது. என்னது லவ்வரையா? அவனுக்கு லவ்வர்லாம் இல்லையேம்மா அப்படிங்குது. அவங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கான் ஆண்டி, அவன் ஒரு பாயை தான் லவ் பண்ணுறான். என்னது என் பிள்ளை பாயை லவ் பண்ணுதா? இதுவே உங்களுக்கு இன்னும் தெரியாதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றி தலைறான். அந்த பையன் என்னை சேர்ந்து இன்னும் கிண்டல் பண்ணுறான். உங்களை நம்பி நான் வந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. இந்த ஜின்னு பண்ண வேலைக்கு யார்கிட்டலாம் நான் பேச வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. தென் ஜின்னுக்கு கால் பண்ணி எங்கடா இருக்கா, ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா ஆச்சு? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. உனக்கு சாப்பிட்றதா முக்கியமா? நீ யார் கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தெரியுது, ஒழுங்கு மாதிரியே இங்கே வா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிடுறாங்க. என்ன அம்மா ஏதோ சொல்கிறாங்க. சரி போவான்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே இங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகே ஜின்னு வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. ஜின் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க அம்மா அங்கே இல்லை. அம்மான்னு கூப்பிடுறாங்க. இந்த அம்மா எங்கே போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பர்ஸு இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே பர்ஸ் அப்படியே அவரோட பெட்டில் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அம்மா கரெக்டாக எங்கடா ஜின்னு வயசு கேட்டுச்சு, ஜின்னை காணான்னு சொல்லிட்டு கரெக்டாக உள்ளே வராங்க. மேலேயே அந்த பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸை எடுத்து பார்க்குறாங்க. இவன் ஏதாவது வேலை பண்ணியிருப்பான் இதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஜேகேவும் ஜின்னும் அப்படி இருந்தா, அதுவும் கிஸ் அடிச்சிட்டு இருந்தா அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வருது. டே ஜின்னு எங்கடா இருக்கா அப்படின்னு அம்மா கத்துறாங்க. இன்னும் திடீர்னு அம்மா வாய்ஸ் கேட்குது. என்னம்மா இங்கே பண்ணுறீங்க என் ரூமில், நீங்கள் ஒழுங்கா வா அப்படின்றாங்க. அம்மா குளிச்சுட்டு இருக்கேம்மா, எப்படிம்மா பாதியோட வர முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்போ வர அப்படின்றாங்க. அம்மா ஒரு 5 மினிட்ஸ்மா அப்படின்றாங்க. சரி நீ வா, நான் அவளை கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா கீழே போயிடுறாங்க. தென் ஜின் குளிச்சுட்டே வராரு. அம்மா அப்படியே கோவமாக உட்காந்துருக்காங்க. அம்மா ஏம்மா அப்படி கோவமாக உட்காருறீங்க, ஒன்று தெரியுமா, அந்த பொண்ணு பொய் சொல்லுதுமா, அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஆள் இருக்குமா அப்படின்றாரு. ஓ அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஆள் இருக்கா? அந்த ஆள் கொஞ்சம் அப்படியே 2 பேர் சேர்ந்து கிஸ் அடித்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து பர்ஸில் வச்சுருக்குமே அந்த பொண்ணு. ஆமாம்மா ஆமாம், எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறப்ப அந்த பொண்ணோட லவர் கூட வந்து அந்த பொண்ணை உன்னை கலாய்ச்சிருப்பாங்களே அப்படின்றாங்க. ஆமாம்மா என்னை கலாய்ச்சாம்மா அந்த ஆள் அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. டேய் இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போடுறியா? என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி இப்படி முன்னாடி போடுறாங்க. அப்போ தான் ஜின்னு பார்க்குறாரு. ஐயோ அம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ஜின்னு அம்மா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு
எடுத்துட்டு வேகமா ஓடுறாங்க. "டேய் நில்லுடா, எங்கடா போற?" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. "அம்மாம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இதை நாங்கள் வேணும்னே பண்ணலம்மா, தெரியாம ஆக்சிடென்ட்டா நடந்துச்சும்மா." "ஓ, அது எப்படி ஆக்சிடென்ட்டா நடந்தது? ஃபோட்டோலலாம் இருக்குமா?" அப்படின்றாங்க. "அம்மா இல்லைம்மா, ஒரு பொண்ணு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருச்சுமா." "நீ பொய் சொல்கிற, என்கிட்டயே இந்த விஷயத்துலேயே பொய் சொல்கிறியா?" அப்படின்றாங்க. "உனக்கு வேற பொண்ணு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி பையன் கூடலாம் சுற்றிட்டு அலைஞ்சா உன்னை அவ்வளோதான்." அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. "அம்மா ப்ளீஸ்மா, நான் லவ்வெல்லாம் பண்ணலாமா?" அப்படின்றாங்க. "ஆ, அதான் நல்லா கேட்டனே, நீ நல்லா பொய் சொல்கிற, ஒழுங்கா அந்த பையனை போய் பிரேக்கப் பண்ணிட்டு வா." அப்படின்றாங்க. ஜின்னு மனசுக்குள்ளே நான் ஒன்றும் அந்த பையனை லவ்வே பண்ணலாமா, பிரேக்கப் பண்ண சொல்லுது அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு. "அம்மா நான் இன்னும் அந்த பையன்ட்ட லவ்வே சொல்லம்மா." "அப்படியா, அப்போ நல்லது, நீ ஒழுங்கா போய் அந்த பையன்ட்ட இனிமேல் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வா." அப்படின்றாங்க. ஐயா அம்மா என்னம்மா இப்படி பண்ணுற? அப்போ உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்றியா அப்படிங்கிறாங்க. "அம்மா ஆமாம்மா." அப்படின்றாரு. "என்ன ஆமாவா? அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, என் மேலே என்னம்மா நம்பிக்கை இல்லையான்னு?" கேட்குறாங்க. "நீ நம்பிக்கை வர மாதிரி அப்படி என்னடா பண்ண?" "அம்மா அது வந்து அந்த ஃபோட்டோலேயே நல்லா தெரியுது, ஒழுங்கா அந்த பையனை போய் பிரேக்கப் பண்ணிட்டு வா." அப்படின்றாங்க. "என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? ஒரு வயசு பையனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டிங்களா? என்ன ஃபீலிங்ஸோ வச்சு இதை பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது, ஒழுங்கா போ." அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. தென் கரெக்டாக அப்பாவும் அங்கே வந்துடுறாரு. "என்ன பண்ணுறீங்க, என்ன நடக்குதுங்க?" அப்படின்றாங்க. "அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, அப்பா கிட்ட சொல்லாதம்மா." அப்படின்றாங்க. "இதை நான் சொல்லியே ஆவேன். உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? என் பையன் தானே, அவன் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நடத்துவான், இதுக்கு மேலே என் பையனுக்கு என்ன வேணும்?" அப்படின்றாங்க. "உங்கள் பையன் ஒருத்தரை லவ் பண்ணுறான் தெரியுமா?" "லவ்வா? ஐயோ, என் பையன் லவ் பண்ணுறானா? ஐயோ, என்ன ஒரு அதிசயம்! ஜின்னு நீயாடா இது?" அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக ஜின்னோட தம்பியும் கேட்டுட்டு, "ஹை, என் அண்ணன் லவ் பண்ணுறாங்களா? அண்ணா அண்ணா எனக்கு அப்படியே இன்ட்ரோ கொடுண்ணா." அப்படின்றாங்க. "டேய் ஏன்டா நீங்கள் வேறு இல்லாத கதையெல்லாம் உருவாக்குறீங்க? அம்மா தான் சொன்னாங்க, ஏதோ ஃபோட்டோ இருக்கான், அவன் எங்கே காட்டு, உனக்கு எப்படிடா ஃபோட்டோங்கிறதா தெரிஞ்சு." "இல்லைண்ணா, நான் ஒரு டைம்." "என்னடா ஒரு டைம்?" "இல்லைண்ணா, நான் போகிறேன்." அப்படின்றாங்க. "என்னடா ஒளர்ற?" "ஒன்றும் இல்லைண்ணா, நீ யாரை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்." அப்படின்றாரு. "என்னடா சொல்கிற? நீ அந்த ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்கா?" அப்படின்றாங்க. "ஆமாம், அந்த ஃபோட்டோவை எடுத்தது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான்." அப்படின்றாங்க. "என்ன உன் ஃப்ரெண்டா?" "ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, நான் அப்படியே அவளோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அப்போ தான் நீயும் அந்த ஒரு பையனும் எடுத்த ஃபோட்டோவை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுண்ணா, நீ லவ் பண்ணுற போல. சரி நீயா சொல்லுவேன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன், கடைசியில் பார்த்தா இப்படி அண்ணா நடத்து." அப்படின்றாங்க. "என்னடா நீ உன் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு அம்மா கத்துறாங்க. "அம்மா விடுமா, அது அவனோட லைஃப்மா, அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்ணட்டுமா." அப்படின்றாங்க. "உனக்கு என்னடா வயசாகுது, நீயே லவ் பற்றி பேசிகிட்டு இருக்க." அப்படின்றாங்க. "அம்மா போம்மா, நான் தான் நம்ம அண்ணாவோட யூனிவர்சிட்டிலேயே நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறேன்ல." அப்படின்றாங்க. "அதுக்கு தான் இந்த அலப்பறை பண்ணிகிட்ருக்கியா?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "நீ யூனிவர்சிட்டி போகணுமா வேணாமா?" அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. "அம்மா போகணுமா, நீ அப்புறம் ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, ஒழுங்கு மரியாதையா படிக்கிறதுக்கான வேலையை பாருன்றாங்க." "அம்மா நான் இப்போ தானம்மா ஜாயினே பண்ண போகிறேன், அதுக்குள்ளே என்னத்தம்மா போய் படிக்கிறது." "சரி நீங்கள் வரீங்களா இல்லையா, வாங்க போகலாம்." அப்படின்னு கூப்பிடுறாங்க. "அப்போ நீயும் அப்பாவும் எங்கடா போயிட்டு வந்தீங்க?" "நானும் அப்பாவும் ரவுண்ட் போயிட்டு வந்தோம் தெரியுமா." அப்படின்றாரு. "என்ன நீயும் உங்கள் அப்பாவும் ரவுண்ட் போனீங்களா? நீ நல்ல மார்க் எடுத்து வச்சுருக்க, நீ எப்படியே ரவுண்ட் போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா என் மார்க்குக்கு என்னம்மா குறைச்சல், அதான் ஆவரேஜாக மார்க் எடுத்து வச்சுருக்கேன்." அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. "அம்மா நீ என்னம்மா, நம்ம வீட்டில் ஒருத்தர் நல்லா படிக்கணும், இன்னொருத்தர் ஆவரேஜாக இருக்கணும், அப்படி இருந்தால் தாம்மா நல்லாயிருக்கும் லைஃபு." அப்படின்றாரு. "அப்படி இருந்தால் தான் உன் லைஃப் நல்லா இருக்குமா? இப்போ உனக்கு வரப்போகிற பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, நீ நல்லாவே படிக்கலை அப்படின்னா அப்போ உனக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா போம்மா, நீ என்னம்மா எதையோ எதையோ சிங்க் பண்ணுற, இப்போ நீ வரியா இல்லையா யூனிவர்சிட்டிக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி வா." அப்படின்னு கூப்பிட்றாங்க. "டேய் என்னடா நீ பாதிலேயே வந்துட்ட?" அப்படின்றாங்க. "அம்மா நீ தானம்மா என்னை கூப்பிட்ட." அப்படின்றாரு. "சரி வாங்க, போய் அவனையாச்சும் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி விடு." அப்படின்றாங்க. "ஆமாம், நீ ப்ரொஃபஸராக ஏதோ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கி." அப்படின்றாங்க. "ஆமாம்மா, நீ உன்னோட டிபார்ட்மெண்ட்லேயே உன் பிரதரை ஜாயின் பண்ணிக்கோ." அப்படின்றாங்க. "அதெல்லாம் முடியாது போம்மா, அவனுக்கு எதை பிடிச்சிருக்கோ நீ அதை எடுக்க சொல்லு." அப்படின்றாங்க. "அண்ணா எனக்கு உன்னோட டிபார்ட்மெண்ட் தான் பிடிக்கும், நான் உன்னோட டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன்." அப்படின்றாரு. "என்னோட டிபார்ட்மெண்ட்டில் படிக்க நிறைய மார்க்ஸ் வேணுமேடா." அப்படின்றாங்க. "அண்ணா உன்னோட சப்ஜெக்டில் நான் ஹை மார்க் தான் பாரு." அப்படின்றாங்க. "ஆமாடா, நீ என்னோட சப்ஜெக்டில் மட்டும் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கியே எப்படி?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன்னா எனக்கு டியூஷன் எடுத்தது நீ தானே." அப்படின்றாரு. "ஆமாம் ஆமாம், அப்போ மற்றதுக்கெல்லாம் நீ படிக்கவே இல்லையாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அண்ணா போனா எனக்கு போர் அடிக்கும், அதனால நான் படிக்க மாட்டேன்." அப்படின்றாரு. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே கடவுளே அப்படின்னு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. தென் இவங்க 4 பேருமே இப்போ ஜின்னோட யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க.
யூனிவர்சிட்டிலேருந்து ஜேகேவோட அம்மாவுக்கு கால் வருது. என்னான்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் பையன் 10th மார்க் ஷீட்டை எங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்றாரு. ஐயோ, என் பையன் மார்க் ஷீட்டை கொடுக்கலையா? சரி இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அம்மா ஜேக்கு கால் பண்ணி, ஏய் உன்னோட மார்க் ஷீட் எல்லாத்தையுமே நீ கொடுக்கலையாடா அப்படின்றாங்க. அம்மா நான் எல்லாத்தையுமே கொடுத்தேனேம்மா, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. ஐயோ அம்மா மிஸ் பண்ணிட்டேன் போலன்னு சொல்லிட்டு, சரிம்மா நானே என் ஃப்ரெண்டு போய் கொடுத்துட்டு வரோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. தென் இவங்க ஃபேமிலியோட யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்ட் கூட வராங்க. தென் ஜின் அவரோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாரு. அப்போது பிரதரும் அவங்க யூனிவர்சிட்டிக்கு போய் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அப்பாவுக்கு கால் வருது. அவங்களும் பேசலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நிறைய க்ரௌடாக இருக்குது. அம்மாவை அப்படியே இடித்து தள்ளிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கத்தி கத்தி அப்பாவை கூப்பிடுறாங்க. பட் அவங்க கண்டுக்கவே இல்லை. ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. தென் ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு ஓடுறாரு. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. அங்கே அப்படியே ஜின்னோட அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஜின்னோட அம்மா அப்படி முழிச்சு பார்க்குறாங்க. முன்னாடி ஜேகே கொஞ்சம் நவுந்து போங்க, அவங்க அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க ஆண்டி, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா வேணான்றாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல விட்டுட்டு ஜேகே தண்ணி வாங்கிட்டு வராரு. அப்போது கொடுக்குறாரு. தென் அம்மா அதை குடிச்சு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கேயும் ஒன்று பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றாங்க. நான் தான் ஆண்டி எங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு, ஸோ எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படின்றாரு. அப்படியா சரி சரின்ட்டு அம்மா விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு போகும்போது தான் ஞாபகம் வருது, இந்த பையன் ஜின்னு கூட பார்த்த மாதிரி இருக்கே, அவன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றாங்க. டேய் தம்பி நில்லுடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன சொல்லுங்க ஆண்டி அப்படின்றாங்க. நீ தானே அவன் அப்படின்றாங்க. அம்மா நீ என்ன காலேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் சேர்ந்துருக்கேன், பட் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு சீட் கிடச்சிருச்சா என்ன அப்படின்றாங்க. எனக்கு சீட் கிடச்சிருச்சு, நான் போய் இதை கொடுக்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறாரு. ஐயையோ என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்க மறந்துட்டவே. ஆனால் ஜின்னோட டிபார்ட்மெண்ட்டாக மட்டும் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு அம்மா ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஜேகே உள்ளே கொடுக்கலான்ட்டு போகிறாரு. ஜேகே அவரோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு வெளியே வராரு. அப்போ அங்கே ஒரு பையன் வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு பையன் வந்து இடிச்சிட்டு போயிடுறான். அந்த ஃபார்ம் கீழே விழுந்துருது. ஐயோ விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜேகே அதை எடுத்து கொடுக்குறாரு. என்னோட நேம் வின்னா, நல்லா இருக்கே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அது வந்து என்னோட பேரில் மட்டும்தான் வின்னுன்னு இருக்கும், என் லைஃப்பில் ஒரு தடவை கூட அப்படி ஒன்று பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. ஜேகேக்கும் சானுக்கும் சிரிப்பு வருது. கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறாங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்தால் நீங்கள் சிரிச்சிடுங்க அப்படின்னு வின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேர். எனக்கு சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரியுது, பட் ஆனால் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாரு. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், அதை பார்த்து உனக்கு தெரிலையா அப்படின்றாங்க. ஓ அப்போ நீயும் இந்த டிபார்ட்மெண்ட் தானா வின் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நானும் இதே டிபார்ட்மெண்ட் தான். அப்புறம் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட நேம் ஜேகே. அப்புறம் இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூலில் வந்து நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவனோட பேர் சான் அப்படின்றாங்க. அப்படியே 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன அப்படின்றாங்க. நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்றாரு. என்ன இன்னைக்கு 2 டைம் இந்த வார்த்தையை கேட்டுட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, நான் எங்கள் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மார்க்கு, நீ நியூஸில் பார்த்துருப்ப அப்படின்றாரு. ஓ ஆமாம் பார்த்துருக்கோம் வாய்ப்பு இருக்குது. ஓ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க்கா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு சான் வந்துட்டு நான் தான் எங்கள் ஸ்கூல்லே 3rd தெரியுமா அப்படின்றாரு. ஓ அப்போ படிப்பாளிக்க கூட தான் நான் இருக்கேனா அப்படின்றாரு. ஆமாம் நீ எப்படி, அதான் சொன்னேனே வின்னு என் படிப்பில் ஒன்றுமே இருக்காதுன்னு, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு டவுட்டு வின்னு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. சொல்லு ஜேகே, நீ இவ்வளோ ஆவரேஜாக மார்க் எடுத்தோம் எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் உனக்கு கிடச்சிச்சு? அது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய மார்க்ஸை பாரேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஹை மார்க்ஸ் எடுத்திருப்பேன், ஸோ அதனால தான் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றாரு. எப்படி நீ மற்றதெல்லாம் ஆவரேஜாக எடுத்துகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் மார்க் ஹையாக எடுத்திருக்க? அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் சூப்பராக படிப்பான், அவன் எனக்கு மேலே படிப்பான். என்னது உனக்கு மேலேயா? இல்லை அவன் இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா யூனிவர்சிட்டிலையுமே அவன் தான் ஃபஸ்ட்டு, அவன் வேறு லெவல் தெரியுமா? அப்புறம் ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சான் கேட்குறாரு. டே செவனே நீ இருடா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதான் சொன்னேன் எங்கள் அண்ணன் சூப்பராக படிப்பான், அதான் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுத்தா நான் இப்படி ஆகிட்டேன். அப்போ மற்ற சப்ஜெக்டையும் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. இல்லைடா அவர் பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் அவருக்கு வர லேட் ஆகும், இப்போ அது டைம் கிடைக்கும் போது மட்டும் நான் இந்த சப்ஜெக்டை கேட்டுப்பேன் அப்படின்றாரு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போயிடுறாரு. கரெக்டாக உள்ளே போகிறாரு வின்னு. அப்போ ஜின் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்காரு. என்னடா ஜாயின் பண்ணிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வின்னு கிளம்பிடுறாரு.
அப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. அப்புறம் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிடுறாங்க. தென் எல்லா யூனிவர்சிட்டிக்குள்ளே வராங்க. அப்போது ஜேகேவும் சானும் உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம வின்னு வராரு. ஆமாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னு தொலைவிட்டுருக்காரு. பட் அவருக்கு ஃபேஸ் எல்லாம் மறந்து போயிடுது வின்னுக்கு ரொம்ப நாள் கழித்து வரவும். அவர் அப்படியே நின்றுட்டுருக்காரு முடிச்சுட்டு எங்கே போய் உட்காருதுன்னு தெரியாமல். அப்போ தான் பின்னாடி பெஞ்சில் பார்க்குறாரு. நமக்கு பின்னாடி பெஞ்ச் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பெஞ்சுக்கு போகிறாரு. அங்கே தான் நம்ம ஜேகேவும் சானும் உட்காந்துருக்காங்க. டே வின்னு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா எங்களை அதுக்குள்ளே மறந்துட்டியா? இல்லை, எனக்கு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஃபோட்டோவுக்கு தான் ஞாபகம் போகுது. அதான் அன்றைக்கி மீட் பண்ணமேடா. ஆமாம் அன்றைக்கி மீட் பண்ணுமோல அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு விட்டுடுறாரு. தென் அப்படியே வின்னும் சானும் கீழே உட்காந்துருக்காங்க. ரைட்டிங் டேபிளில் ஏறி ஜேகே உட்காந்துட்டு 3 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸே சைலண்ட் ஆகிடுது. பட் ஜேகே மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. சானும் வின்னும் அதை பார்த்துட்டு சொல்லவே இல்லை. கரெக்டாக ஜின்னு உள்ள வராரு. எல்லாம் அமைதியாகிடுறாங்க. அப்படியே ஜேகே பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே என்ன இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னு முன்னாடி வந்துட்டுருக்காரு. இவனுங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்கானுங்க. ரீசன் என்னென்னா நம்ம ஜின்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு கண்ணுலேயே சிக்னல் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு பின்னாடி நிற்கிறாரு. அப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. வெளியே போகணுமா? சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூப்பிட்றாரு. யாருடா இன்னொருத்தர வரியை வரேன்றதுன்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின்னு. என்ன நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. எதுக்கடா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் காலேஜ் வரைக்கும் வந்துட்டியா? நான் இப்போயே ப்ரொஃபஸரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்திரிக்கிறாரு. நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன இங்கே வேலை? அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. என்னது உங்கள் டிபார்ட்மெண்ட்டா? நீங்கள் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம், நீங்கள் ப்ரொஃபஸர் தானே. நீங்கள் என்ன யூனிவர்சிட்டிக்கு போகும்போது இங்கே வந்து நிற்கீங்க? ஆமாம்ல, இது யூனிவர்சிட்டி தானே. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் ப்ரொஃபஸர், அதுவும் இல்லாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீ எங்கே உட்காந்துருக்கா? அதுதான் என் டிபார்ட்மெண்ட் அப்படின்றாரு. ஜேகேக்கு அப்படியே மூச்சு கூட விட முடியல. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காரு. ஐயோ, தெரியாதனமா இந்த கூண்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்காரு. எங்கடா ஓடுற? நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி ஹுட்டியை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே ஹுட்டியை தனியாக கழட்டி கொடுத்துட்டு ஜேகே ஓடுறாரு. இவன் என்னடா இப்படியே ஓடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் அவனை பிடிங்கடா அப்படின்றாரு. நம்ம வின்னும் சானும் வேகமாக பிடிக்க போகிறதுக்காக போகிறாங்க. எங்கடா போகிற? இருடா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் ஷர்ட் போட்டுக்கலாம், அப்புறம் என்னடா உங்களுக்கு அப்படின்றாரு. இல்லைடா, நீ சொன்னியே அந்த சார் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு சான் கேட்குறாரு. ஆமாண்டா இவன் தாண்டா அந்த சாரு. என்னடா இவன் அவன்றீங்க? அவர் ப்ரொஃபஸர் அப்படின்றாங்க. அது திருந்து போகிறா, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சானுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. என்னடா நான் பண்ணணும் எப்படி சொல்கிறாங்களா? பரவாயில்ல விடு, ப்ரொஃபஸரை நம்மளே இப்படி தானே திட்டுவோன்னு சொல்லிட்டு வின்னும் சேர்ந்துட்டு ஜால்ரா அடிக்கிறாரு. கிளாஸ் ரூமே சிரிக்குது. சைலண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வெளியே போகிறாரு. ஜின்னுக்கே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிச்சுட்டு நிற்கிறாரு. தென் அப்புறம் ஜேகே அவங்கெல்லாம் பேசியிருக்க பார்த்துட்டு, உங்களுக்கு அங்கே என்னடா பேச வேண்டியது கிடக்கு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தென் 3 பேரும் வராங்க. இதான் அவங்களுக்கு கிளாஸில் இருக்க லட்சணமா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. சார் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. இதை நீ ஒழுங்காக கிளாஸில் நீட்டாக உட்காந்துருக்கணும். நீ மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா, அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் கிளாஸ் ரூமுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கலாம், அதாவது நீ கொடுக்கலாம்ல அப்படின்றாரு. சரி, இனிமேல் நான் கண்ட்ரோலாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளே போகிறாரு. இந்தா புடி, உன் ஹுட்டி வேண்டாமான்னு சொல்லிட்டு ஃபேஸ்லேயே தூக்கி போடுறாரு. ஐயோ, இதை வேற மாற்றிட்டானு சொல்லிட்டு போட்டுட்டு அப்படியே உள்ளே வராரு. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் கிடையாது, ஸோ உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ட்ரோ பண்ணுங்கள் அப்படின்றாரு. இவருக்கு இந்த இன்ட்ரோ தான் ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. நீ வேற சவனே நிறுடா அப்படின்னு சான் சொல்கிறாங்க. தென் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அவங்கவுங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கோட டேர்ன் வருது. அவர் எழுந்திரிச்சு, என்னோட நேம் ஜங்குக். ஆமாம், உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. என்னோட எய்ம் என்னன்னா, என்னோடைய அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதை விட பயங்கரமாக நான் அவங்கள பார்த்துக்கணும். இப்போதைக்கு என்னோட எய்ம் அவ்வளோதான் அப்படின்றாரு. சரி சான், உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே உட்காந்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சான் எழுந்திரிக்கிறாங்க. என்னோட நேம் சான். என்னோட எய்ம் என்னன்னா, அப்படியே எல்லாமே பார்த்துட்ருக்காங்க ஆர்வமாக. என்னோட எய்ம் என்னென்னா, அதோ அங்கே ஒரு பறவை பறக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நான் பறந்து என்னோடய லைஃப்பில் எந்த கோலும் இல்லாமல் நான் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றாரு. சரிடா, நீ உட்காரு, நீ அந்த பறவை மாதிரி பறக்கிறதுலாம் இருக்கட்டும், அது மாதிரி பறக்கிறேன்ட்டு கீழே விழுந்து உன் கை காலை உடச்சிக்காது அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வின் எந்திரிக்கிறாரு. என்னோட நேம் வின். எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட பிரதர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். பட் அவன் என்னை நிறைய டைம் திட்டிகிட்டே இருப்பான்.
ஏன்னா நீ ஒழுங்காக படிடா, ஒரு இதுலையாவது வின் பண்ணி காட்டுடா அப்படின்னு சொல்லுவான். பட் நான் எல்லாத்துலேயுமே தோத்துட்டே தான் இருப்பேன். ஆனால் ஒரே ஒரு டைம் என் அண்ணனுக்காக நான் படித்த இந்த டிபார்ட்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு நான் இதில் நிறைய மார்க்ஸ் எடுத்தேன். இதில் நான் நிறைய மார்க்ஸ் எடுத்ததுக்கு ஒரே ரீசன் என் அண்ணன் தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு டைம் வின் பண்ணி காட்டணும் என் அண்ணனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்த இடத்துல எல்லாருமே வின் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுக்கு ப்ரௌடாக இருக்க, நம்ம தம்பி நம்மளை பற்றி இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருது. சரி நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போயிடுறாரு. ஜேகேக்கு பயங்கர கோவமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, டேய் நான் யாரை ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ, யாருக்கிட்டேயே என் லைஃப் போகக்கூடாதுன்னு நினச்சினோ அவன்கிட்டே திரும்பி திரும்பி நான் ரோலர் கோஸ்டர் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்டா. ஆ ஏன்டா என்னாச்சு, நீ ஏன் இவர் மேலே இவ்வளவு கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி வின் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்போது எங்கள் அம்மா ஒரு சாபம் விட்டாங்கடா, அது எனக்கு இப்போ மைண்டில் வருதுடா. என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இப்படி ஒரு ப்ரொஃபஸரை இப்படி சொல்லிட்டு இருக்கல பாரேன், கடைசியில் அவர் தான் உனக்கு ப்ரொஃபஸராக வர போகிறாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்கடா. அதே மாதிரியே நடந்துருச்சுடா. அது கூட பரவாயில்லடா, நான் எங்கே போனாலும் திருப்பி திருப்பி இவன்கிட்டயே வரதா இருக்கே, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா என் லைஃப்பை நினச்சா அப்படின்றாரு. அதுக்கு சான், அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா, இரு நீ ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போது எனக்கு தெரியாமல் இவனை கிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்றாரு. என்ன கிஸ் பண்ணிட்டியா? அப்போது ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தாங்கடா அப்படின்றாங்க. என்ன ஃபோட்டோ எடுத்தாங்களா, என்ன சொல்கிற, இது நீயா பாரு அப்படின்றாங்க. எதடா? என்கிட்ட எங்கள் அண்ணன் ஒரு பையனை கிஸ் பண்ணாருடா, அந்த ஃபோட்டோ எங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஜேகேக்கு அப்படியே ஷையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஃபோட்டோ பிடிங்கிட்டு, இதை இனிமேல் நீ வச்சு கதை ஒழுங்காக கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக ஓடுறான். இவன் எதுக்கு இதை பிடிங்கிட்டு போகிறான்? அப்போ தான் வின்னுக்கு மறுபடியும் மண்டையிலே ஏறுது. ஐயே இது இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்கிறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே ஓடி போய் முன்னாடி நிற்கிற ஜின்னு மேலே இடிச்சிடுறாரு. இடிச்சதுக்கப்புறம் கீழே பார்க்குறாரு, ஃபோட்டோ விழுந்து கிடக்கு. அப்போ தான் ஜின்னு கீழே பார்க்குறாரு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. இது எப்படி இவன் கையில் வந்துச்சு? ஜேகே, இது எப்படிடா உன் கையில் கிடச்சிச்சு? அதை விட இந்த ஃபோட்டோ வச்சுட்டு நீ எதுக்கு சுற்றிட்டு அலையிற? அது அந்த பொண்ணு எனக்கு கொடுத்துச்சுடா அப்படின்றாங்க. ஆனால் நீ எதுக்கு என் ஃபோட்டோ வச்சுட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை கூட நான் கிழிச்சு போடுறேன் அப்படின்றாரு. அது எப்படி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு, நான் இதை எப்படி மறப்பேன், அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஜின்ன அப்படியே அவரோட டிஷர்ட்குள்ளே வச்சுக்கிறாரு ஃபோட்டோவை. இப்போ எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒழுங்கு மதியே ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு கண்ணை மூடிட்டு. தென் கரெக்டாக, ஆமாம் இதை உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி விலைக்கு பார்க்குறாரு. பின்னாடி வின்னு ஓடி வந்துட்டுருக்காரு. டேய் இதெல்லாம் ஓ வேலை தானா? ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம சார் நார்மலாக வந்துட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே திரும்பி பார்த்துட்ருக்காங்க. நவுடா நீ வேறேன்னு சொல்லிட்டு ஜேகேவை ஜின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஜேகே போய் செவத்தில் இடிச்சுக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் என்னை தள்ளுவேன்னு சொல்லிட்டு ஜின்னு முன்னாடி பண்ணிட்டு, ஒழுங்காக எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போ அப்படின்றாரு. உனக்கு ஆன்சர் தானே, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சொல்கிறேன் டார்லிங் அப்படின்றாரு. என்ன டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு. ஐயோ உனக்கு கோவம் வருதா? சரி இரு டார்லிங், உன் கோவத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வந்து காட்டு, அதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கிறேன் ஓகேவா? இப்போ நான் ஒரு லூசு பையனா அடிக்க வேண்டியது இருக்குது, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படி யாரும் இவன் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு ஜேகே ஜின்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போ சான் கரெக்டாக வராரு. என்னடா ஆச்சு, அந்த ஃபோட்டோ எங்கடான்னு கேட்குறாரு. உனக்கு அதான் முக்கியம், ஒழுங்கு மருதே வான்னு சொல்லிட்டு கூட பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. தென் ரெண்டு பேரும் அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பசங்க என்னடா இவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த சாரை ஏன்டா இவனுங்க இப்படி ரூட் விட்றானுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? அவன் நம்ம சீனியரோட க்ரஷ்டா அப்படின்றாங்க. யார்டா? அந்த ஜேகேவா? இல்லைடா, அந்த ப்ரொஃபஸரை நம்ம சீனியருக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அவன் பின்னாடி இவன் சுற்றிட்டு அலையிறான். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பையன் அவ்வளோதான்டா. என்னடா சொல்கிற? நமக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருச்சுடா. பையனுங்க வேகமாக மூச்சு வாங்க ஓடுறானுங்க. தென் போய் சீனியர் கிளாஸில் போய் நிற்கிறாங்க. சீனியர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு ப்ரொஃபஸரை ரொம்ப பிடிக்கும்ல, எந்த ப்ரொஃபஸரடா சொல்கிற? அதான் நம்ம கிம்சுக் ஜின் சார். ஆமாம், அவருக்கு என்ன? அவர் பின்னாடி ஒருத்தர் ரூட் விட்டுட்ருக்கான். என்னடா சொல்கிற, யார் அவன் சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி சீனியர் பிடிச்சி ஷர்ட்டை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காரு. ஐயோ சீனியர் நீங்கள் என்ன விடுங்க, நீங்கள் இப்போ அவனை ஃபாலோ பண்ணலிங்கன்னா அப்புறம் அவன் போய் சார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவான், நீங்கள் செகண்டு பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. இங்கடா இருக்கான், சொல்லுடா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வேகமாக வந்துட்டுருக்காரு. ஜேகேவும் சானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்போ சீனியர் வந்துட்டு ஜேகே முன்னாடி செவுத்தில் கையை வச்சு நின்றுட்டு, ஏய் நில்லுடா அப்படின்றாங்க. நீ வேற போடாங்கிட்ட அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டாரு. அவன் என்னன்னா நம்ம சான் மேலே போய் விழுந்துடுறான். ஜேகேன்னு சொல்லி கத்துறாரு. பட் ஜேகே இருடா நான் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு பாதி தூரம் போயிடுறாரு. அப்போ தான் சான் அப்படியே நம்ம சீனியர் அப்படியே ஐ கான்டாக்டில் பார்த்துட்ருக்காரு.
அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்னடா ட்ராமாவில் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சான் முழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே சேனோட ஹேர் பறக்குது அந்த காற்றுக்கு. அதை பார்த்துட்டு சீனியருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதான் லவ்வர் ஃபர்ஸ்ட் ரைட் வந்துடுது. பார்த்துட்டு நீ எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேனை அப்படி டச் பண்ணுறாரு. என் மேலே வந்து கையெடு அப்படின்னு சேன் சொல்கிறாரு. என்ன டார்லிங் இப்படி பண்ணுற அப்படின்னாரு. என்னது டார்லிங் ஒழுங்காக ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. அதுக்கு சீனியர் பக்கத்தில் அந்த பையனுங்களாம் சீனியர் உங்கள் க்ரஷ் அங்கே போது பாருங்க அப்படின்றாரு. டேய் இருடா என் க்ரஷ் தான் இங்கே இருக்கு அப்படின்றாரு. என்னது நான் உன் க்ரஷ்ஷா ஒழுங்காக போடான்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி ஓடுறாரு. ஐயோ டார்லிங் நில்லு அப்படின்றான். என்ன டார்லிங் தயவு செஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறாரு. டே ஜேகே என்னை வந்துட்டு வந்து காப்பாத்துட்டா அப்படின்றாரு. கரெக்டாச்சா அப்போ கரெக்டாக சீனியருக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. ஏய் வாடா நம்ம சார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ பக்கத்தில் இருக்க அந்த பையனுங்களை பார்த்துட்டு டேய் என்னோட க்ரஷ் இனிமேல் அந்த ப்ரொஃபஸர் கிடையாது, இந்த பையன் தான். இவன் யார், இவனோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாக கலெக்ட் பண்ணி என் கிளாஸ் ரூமில் வந்து கொடுக்குறீங்க சரியா அப்படின்றாரு. என்ன சீனியர் இப்படி மாறிட்டீங்க? லவ்னா அப்படிதான்டா, அது ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி, இங்கிட்டிருந்து அங்கிட்டிருந்து மாறிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றாரு. ஐயோ சீனியர் நீங்கள் வேற லெவல் தெரியுமா? ஆமாம் லவ்வில் வந்தால் அப்படிதான் அப்படின்றாரு. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் யாருமே பிடிச்சது இல்லையே, இனிமேல் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும், அப்போதைக்கு இந்த ஃபீலிங் என்னன்னு தெரியும் அப்படின்றாங்க. இதனால தான் சீனியர் நாங்கள் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு பொண்ணு இவன் ஒரு ஆள், இவனுங்க ஃபேன்ஸும் அப்படின்ட்டு போகுது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுது நம்ம ஏன் தான் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணோன்னு இருக்குடி அப்படின்றாரு. ஏன் அப்படி கேட்குற? ஒன்றும் இல்லை, இந்த யூனிவர்சிட்டியில் பாய்ஸ் எல்லாம் பாய்ஸ் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கானுங்க, நம்ம பின்னாடி ஒருத்தர் சுற்றுறானான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தருமே இல்லை. அறிவா போவோம் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஆர்மிஸ் நம்ம ஜேகேக்கு வின்னு தான் ஜின்னோட பிரதர்ன்னு சொல்லி எப்படி தான் தெரிய வரும். அண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாங்க. ஜின்னு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஜேகே ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா, இன்னும் யார் யாருக்கு எந்தெந்த விதமாக லவ் வரப்போகுது வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம். மறக்காமல் உங்களுக்கு இந்த மூவியில் பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் ப்ரொஃபஸர் ஃபால் இன் லவ் வித் ஸ்டூடெண்ட் இந்த சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீசன் 2 வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், வேணும்னு சொல்லி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.